ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயன் துணை சீரியல் இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நீலா கை கழுவிட்டு வரேன்னு போனாங்க சாக்லேட் சாப்பிட்டுட்டு. ஆனால் தண்ணி வரல அப்படின்னாங்க. சோழன் போய் திருப்பி பார்க்குறாரு. அவருக்குமே முதல்ல தண்ணி வரலை. ஆனால் எல்லாத்தையுமே அவர் இஷ்டத்துக்கு திருப்ப ஆரம்பித்தார். கடைசியில் திடீர்னு தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு. அதில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. நீலா அதை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தண்ணியில் நனைஞ்சு நிற்கிறேன், நீ ஓடி வந்து டவல் எடுத்து புருஷனுக்கு தொடச்சி விடாமல் சிரிக்கவா செய்கிற அப்படின்னு பயங்கரமாக சோழன் கோவப்படுறாரு. சாரி சோழன் அப்படின்றாங்க. இருங்க டவல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீலா டவல் வந்து கையில் படாமல் பொறுமையாக எடுத்துகிட்டு வராங்க. சாக்லேட்டை படாமல். நாங்கள் சோழன் அப்படியே கொஞ்சம் கைக்கு தண்ணி கொடுங்க, நானும் கை வாஷ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீலா அப்புறம் கை வாஷ் பண்ணிக்குவோம். தண்ணி தானே கிட்ட வா அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அந்த டவல் நினைச்சிட்டு போது அங்கேயே வச்சுட்டு வா அப்படின்னும் சரின்னு அந்த டவல் அங்கே ஓரமாக வச்சுட்டு சோழன் தண்ணி இன்னா நிலா அப்படின்னு கொடுக்கும்போது நம்ம சோழன் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அந்த டவலை எட்டி அப்படியே நிலா மேலே போட்டு நிலாவையும் ஃபுல்லாக நனைய வச்சிடுறாரு. சோழன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நிலா சொன்னாலையும் அதுக்கடுத்து ரெண்டு பேரும் தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா போதும் சோழன், இதுக்கு மேலே தண்ணியில் நனைஞ்சா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு காஸ்ட்யூம் மாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் ரெண்டு பேரும் ஃபுல்லாக பயங்கரமாக உட்காந்து மூவி பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மூவி பார்த்துட்ருக்காங்க. அப்போது இந்த சைடு நம்ம பல்லவன் என்ன பண்ணுறாரு, அண்ணா என்னென்ன அண்ணியான ரூமுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போனாங்க, இதோ வந்துடும்னு இன்னும் ஆளையே காணோம், பயங்கரமாக போர் அடிக்குதுண்ணே, எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் அப்படின்றாங்க. டே பல்லவா, அவங்க ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க, நீ எதுக்காக இப்போ அவங்கள தொந்தரவு பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்க, உனக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றாங்க. அண்ணி இல்லாமல் போர் அடிக்கும்ண்ணே அப்படின்றாங்க. வேண்டாண்டா பல்லவா, அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கட்டும், சோழனுக்கு மட்டும் நீ இப்போ அண்ணியை கூப்பிட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, பயங்கரமாக உன்னை மண்டையிலே கொட்டுவான். அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆனால் போதுன்னு சொல்லிட்டு ஓடி போயிருக்கிறான். நீ தேவையில்லாமல் அவங்ககிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காத என்ன, நீ வா நான் எங்கே போகணுன்னு சொல்லு. அண்ணே வாண்ணே, அவங்க இருக்கட்டும், நம்ம மூணு பேரும் அப்படியே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வரலாம் போயிட்டு அப்படின்னுமோ சரி பாண்டி வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் வெளியில் போக ஆரம்பிச்சிடுறாங்க. நைட் டைமில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாம் லைட்டு கலராக லைட்டாக இருக்குது. சுற்றி முற்றியும் பார்த்துட்டா பல்லவா இருட்டாக இருக்குது, அங்கே போகாத இங்கே போகாதன்னு சரி இன்னொரு பக்கம். இதுக்கு தான் நான் அண்ணி கூட வரணும்னு சொன்னேன். அண்ணினா ஜாலியாக வைபாக பண்ணியிருப்பாங்க, ஆனால் அண்ணன் பாரு இங்கே போகாதா அங்கே போகாதுன்னு சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னுவோம். டேய் நம்மளோட நல்லதுக்காக தானே அண்ணன் சொல்கிறாரு, எதுக்காக இப்போ கோச்சிக்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் பல்லவனும் ரெண்டு பேரும் சேர்ந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு சொல்லணும், ரொம்ப நேரம் ஆச்சு, நம்ம போகலாமா, அங்கே அண்ணன் பல்லவன் பாண்டி எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிற, லைட்டாக வேறு பசிக்குது, அப்படியே போய் ஏதாச்சும் நைட் டின்னர் முடிச்சுட்டு வந்துடும் அப்படின்னு நிலா சொல்லவும் அதுவும் சரிதான் நிலா, சரி வா போகலாம், அப்புறம் போயிட்டு வந்து வேறு மாதிரி அப்படின்றாரு சோழன். என்னது அப்படின்னு இல்லைலாம் கேட்குவோம். ஒன்றும் இல்லை நிலாவா போகலாம் அப்படின்றாங்க. சோழன் ஆல்ரெடி நான் டயர்டாக இருக்கேன் அப்படின்னுவோம். பரவாயில்ல வானிலை அப்படின்னு சோழன் கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கே ஆலியை காணும் ரூமில் அப்படின்னு வந்து பார்த்துட்டு தேடுறாங்க. சரி ஃபோன் பண்ண பாருங்க அப்படின்னு பாண்டிக்கு கால் பண்ணுவோம். டே பாண்டி எங்கடா இருக்கீங்க அப்படின்னுவோம். நாங்களா வெளியில் இருக்கோம் அப்படின்றாங்க. வெளியில் இருக்கீங்களா, சரி அங்கே இருங்க நாங்கள் வந்துவிடுறோன்னு சொல்லிட்டு நிலாவும் நம்ம சோழனும் வெளியில் இருக்காங்களா, வா நிலா போகலாம் அப்படின்னு அங்கே போகிறாங்க. என்ன பண்ணிடலா வந்துட்டிங்களா அப்படின்னுவோம். அண்ணி என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க, எனக்கு பயங்கரமாக அங்கே போர் அடிச்சிருச்சு, நான் உங்களை வந்து கூப்பிடலாம் உங்கள் ரூமுக்குன்னு பார்த்தேன்னா அண்ணன் தான் வேண்டான்னு சொல்லிடுச்சு அப்படின்னுவோம். டே வராது தாண்டா நல்லது, சரி ஏன் உனக்கு போர் அடிச்சிச்சு அப்படின்றாங்க. பின்ன அண்ணி கூட இருந்தால் தான் எப்பயுமே ஜாலியாக இருக்குது, அண்ணன் கூட இருந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னுமோ. ஆமாண்டா ஆமாம் சொல்லுவேன், சரி இப்போ என்ன பண்ணலாம், எல்லாம் சாப்பிட போகலாமா, பசிக்குது அப்படின்றாங்க. சரி நீங்கள் வந்துட்டோம், வெயிட் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டின்னருக்காக எல்லோரும் போயிட்டு அங்கேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே போய் சாப்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கை வாஷ் பண்ணிட்டு வரேன்னுலாம் போகிறாங்க. அவங்க தான் முதல்ல சாப்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பொறுமையாக சாப்பிடுடா பல்லவா, அவசரப்படாத, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம சேரன்னு சொல்லவும். ஆமாம் பல்லவா பொறுமையாக சாப்பிடு, இந்தாடா பல்லவா இது வேணுமா அப்படின்னு சேரன்னு கேட்குவோம். அப்போ ஆமாண்ணே கூடுண்ணே அப்படின்னு பல்லவனை உட்காந்து சாப்பிட்றாங்க. என்னண்ணா இவன் சாப்பாட்டையே பார்க்காத மாதிரி ஃபுல் கட்டு கட்டுறான் அப்படின்னு. இந்த மாதிரி வெளியிலலாம் வந்து டிஷ் வாங்கி கொடுத்து சாப்பிட்றது வேறு மாதிரி இருக்குன்னு நீங்கள் தானே சொல்வீங்க, பல்லவனுக்கு சின்ன பையன் அதான் சாப்பிடணுன்னு ஆசை வந்துடுச்சு போல இருக்குது அப்படின்னுவோம். ஆமாண்ணே அப்படி சொல்லுண்ணே, ஃபுட்டெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது, நல்லா சுத்தமாக செஞ்சுருக்காங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. டே பல்லவா போதுமா இன்னும் வேணுமா அப்படின்னு சோழன் கேட்குவோம். பாரு அண்ணனை, இல்லைண்ணே இதுவே போதும் வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்றாங்க. சரி சாப்பிட அப்படின்றாங்க.
நிலா கை வாஷ் பண்ணிட்டு போகிற இடத்துல சில பேர் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தவங்க சாப்பிட்டுட்டு அவங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது நிலா அங்கே கை வாஷ் பண்ணும்போது அவங்களுக்கு ஷால் வந்து கீழே விழ ஆரம்பிச்சிடுது. அப்போ அவங்க அந்த கை கழுவிட்டு திரும்பவும் அதை எடுத்து போடும்போது அங்கே இருக்கிறவங்க வந்து பொறுக்கித்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னம்மா நான் ஹெல்ப் பண்ணுவா, இரு நான் எடுத்து போடுறேன் அப்படின்றாங்க. சி நான்சென்ஸ், நானே எடுத்துக்கிறேன், கையை எடுங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு கேட்கவும், யாருக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவெல்லாம் நிறைய இருக்குமா, நீ தான் நாங்கள் பார்க்கணுன்னே அப்படிலாம் போடுறீங்க, ஆனால் வந்துட்டு என்னமே தெரியாத மாதிரி சீன் போடுறது, கடைசியில் நாங்கள் ஏதாச்சும் சொன்னால் அப்படி தானமோ, சி வாய மூடு பொறுக்கி ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கோவமாக அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்புறம் தான் இங்கே நிலா கோவமாக அவங்களை திட்டிக்கிட்டே வரவும் நிலா இங்கே வந்து உட்காந்த உடனே சேரன், பாண்டி, பல்லவன் எல்லாருமே அவங்களுடைய முகத்தை பார்க்குறாங்க. சோழன் கூட கை கழுவிட்டு வந்துட்டியா நிலா, நான் போகிறேன் அப்படின்றாங்க. போயிட்டு வாங்க சோழன் அப்படின்னு நான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கவும், என்னப்பா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கவும், ஆமாம் நிலா நீ ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை சோழன் அப்படின்றாங்க. சொல்ல நிலா ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு அங்கே அப்படின்னும், அங்கே என்னாச்சு நிலா அப்படின்னும், ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது ஷால் கீழே விழுந்துச்சு சோழன், ஆனால் அங்கே இருக்கிற ரவுடி பசங்க தப்பாக பேசுகிறாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன் நீ உன்கிட்டயா அப்படின்றாங்க. ஆமாம் சோழன் அப்படின்னும், வா நிலா யாருன்னு காட்டு அப்படின்னும், வேண்டாம் சோழன் விடுங்க சோழன் எதுக்கு பிரச்சனை அப்படின்னும், நிலா நீ வா, உன்னையே ஒருத்தன் தப்பாக பேசியிருக்கானா அவனை எப்படி விட முடியும் அப்படின்றாங்க. ஆமாம் நீ உங்களை தப்பாக பேசணுவங்களை யாராச்சும் சும்மா விட முடியுமா, வானத்தோடைய அண்ணனை நாம் எல்லாரும் சென்னையில் எப்படி புரட்டி எடுத்தோம், உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நீ அவங்க எப்படி உங்களை பார்த்து தப்பாக பேசலாம், வாங்க நீ அப்படின்னு பல்லவன் சொல்லுவோம். பல்லவா நீ சின்ன பையன் அமைதியாக இரு அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. நிலா பல்லவன் சொல்கிறதாப்பா சரி, நீ வாப்பா யாருப்பா அதை காட்டுப்பா, நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், அப்படியெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. விடுங்கண்ணே அப்படின்றாங்க. நிலா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சோழன் கேட்குவோம். சி அதை சொல்லவே வாய் கூசுது சோழன், விடுங்க அப்படின்னுவோம். இல்லை நிலா நீ சொல்லு அப்படின்னுவோம். சரி வாங்க அப்படின்னு ஒரு 2 ஸ்டெப் தள்ளி கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு, என்ன சொல்கிறாங்க சொல்லு நிலா, ஏதாச்சும் ரொம்ப அசிங்கமாக பேசினாங்க அப்படின்னு. ஆமாம் சோழன் அப்படின்னு நிலா ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா எதுக்கு அழுற, நீ என்ன சொன்னாங்க அதை மட்டும் சொல்லு அப்படின்றாங்க. ஷாலை நான் எடுத்து போடுறேன், ஷால் இப்படி போட்டுட்டு கீழே விலகிறதெல்லாம் நாங்கள் பார்க்குறதுக்கு தானே, அப்புறம் நாங்கள் ஏதாச்சும் தப்பாக பேசினா அதுக்கு நாங்கள் சீட் பண்ணோன்னு சொல்லிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிடுது. அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க சோழன். நான் அந்த மாதிரி பண்ணுற பொண்ணா சோழன், தெரியாமல் தான் காற்றுல ஷால் வந்து கீழே விழுந்துடுச்சு, அதுக்கு போய் அவங்களுக்காகவே நான் கீழே போட்டுட்டேன்ற மாதிரி அப்புறம் நான் ஓவராக பிகேவ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க சோழன். நிலா ரொம்ப வருத்தப்பட்டாலும் ஆகவும், எப்படி சோழனுக்கே நிலா சொல்கிற விஷயங்களை கேட்க ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி இல்லை போதும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவமாக நம்ம சோழன் திரும்பவும் சேரன் கிட்ட வராரு. பலவா எந்திரிடா, ஆனால் அவங்க நிலாவுக்கிட்ட எவ்வளோ தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நிமிஷம் கூட அவங்கள விட்டு வைக்கக்கூடாது, வாங்கினே அப்படின்னு சொல்லவும், அப்படியாடா சொல்கிறேன் அப்படின்னு உடனே வேகமாக 4 பேருமே எந்திரிச்சு போகிறாங்க. நிலா யாருன்னு காட்டுவான்னு சோழன் அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அப்புறம் அங்கே போயிட்டு ஒவ்வொருத்தராக ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு, யார் நிலா இங்கே இருக்கிறதெல்லாம் காட்டு அப்படின்னுமோ, அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல அவங்க இல்லை, சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க, நிலா எங்கேயுமே காணோம். சோழன் அங்கே பாருங்க அப்படின்றாங்க. யார் நிலா அப்படின்னுமோ, அங்கே பில் பே பண்ணுறாங்க பாருங்க அப்படின்னு உடனே நேராக அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா யார் நிலா கிட்ட யாரா தப்பாக பிஹேவ் பண்ணது அப்படின்றாங்க. அவங்க எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் ஏய் நீயா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சோழன் கேட்டுட்டு இருக்கவும், ஒழுங்காக மரியாதை சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும்பொழுது, என்ன தப்பாக நடந்துச்சு, இப்போது லேசாக ஷால் விலகுச்சு, அதை நான் ஹெல்ப் பண்ணி எடுத்து வைக்கவான்னு கேட்டேன், அது ஒரு தப்பா அப்படின்னுமோ, பொறுக்கி ராஸ்கல்னு சோழன் பயங்கரமாக அப்படியே என்ன ஏதுன்னு கூட கேட்காம அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம பாண்டி, பல்லவன் எல்லாருமே அங்கே கூட்டாளிங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பயங்கரமாக போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பயங்கரமான அங்கே சண்டையே நடக்குது. உடனே அங்கே இருக்கிறவங்க அந்த ரிசப்ஷனுக்கு, அந்த மெயின் ஏரியா அந்த ஆளுக்கு வந்து அவங்களுடைய மொத்த உறுப்பினருக்கு வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் வந்து வந்த உடனே ஒரு நிமிஷம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு சண்டையை விலைக்கு விட பார்க்குறாங்க. இங்கே வந்திருக்கிற பொண்ணுங்க கிட்டலாம் இப்படி தான் தப்பாக நடந்துப்பாங்களா, யார் என்னன்னு சொல்லிட்டு இங்கே உள்ளே அலோவ் பண்ண மாட்டிங்களா, பார்க்கவே பொறுக்கி பசங்க மாதிரி இருக்காங்க, இவங்களை அலோவ் பண்ணி பாருங்கள் என் ஒய்ஃப் கிட்ட தப்பாக பேசியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு திட்டுவோம். ஏப்பா வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்க மாட்டிங்களா, இப்படி வந்திருக்கிறவங்கள ஃபேமிலியாகவும் கப்பல்ஸாகவும் வந்திருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தி பேச தான் இங்கே வந்திருக்கீங்களா, இப்படின்னு நீங்கள் கெட்டவங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்களை உள்ளே அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டோன்னு அப்படி சொல்லுவோம். சார் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிமோ, தெரியாமல் பண்ணுற வேலையாடா, போடுங்க சார் நல்ல நாள் அப்படின்னு சேரன் பாண்டி எல்லாருமே பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டாங்க, அடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க.
அப்புறம் சோழன் போதும் சோழன் விட்டுருங்க அப்படின்னு நம்ம நிலா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இது என் பொண்டாட்டி, இனி இவகிட்ட யாராச்சும் வம்பு வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான், தோலை உரிச்சிடுவேன், வானிலா போலாம் சார், சொல்லி அனுப்பி விடுங்க சார் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவங்க ஃபேமிலியாக எல்லோரும் அப்புறம் ரூமுக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது இங்கே அவர் வந்து பேசி அதுக்கப்புறமா அவங்கள வந்து அனுப்பி விடுறாங்க. இவங்களை முதல்ல இங்கேருந்து அனுப்பி விடுங்க, கேன்சல் பண்ணி வாபஸ் வாங்கிக்கிட்டு ரூமை கேன்சல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லுவோம். சார் சார் சும்மா சார் நீ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு, போதும் சார் உங்களால் கெட்ட பேர் வந்தது, போதும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விடுறாங்க. இதெல்லாம் சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லிடுறாங்க, கஃபேல இருக்கிறவங்க கிட்ட. அதுக்கப்புறமா அவங்களுமே எடுத்து சேர்லாம் அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் நீங்கள் ரொம்ப கோவப்படுறீங்க அப்படின்னு. பின்ன உன்னை ஒருத்தன் தப்பாக சொல்லியிருக்கான், எப்படின்னு எல்லாம் எங்களால் தப்பாக அதாவது அவங்கள அடிக்காமல் இருந்திருக்க முடியும், அவங்களெல்லாம் அடித்ததோட விட்டுருக்க கூடாது, கொண்டு இருக்கணும் அப்படின்றாங்க. என்ன பண்ணிடலாம், நீ சோழன் பண்ணது சரியான ஒரு விஷயந்தான், நானுமே பயங்கரமாக போட்டுட்டேன் அடி அப்படின்றாங்க. ஆனால் வானத்தோட அண்ணனை கடைசியாக அடிச்சது என்னை பற்றி தப்பாக பேசினாங்கன்னு சொல்லிட்டு, இப்போது அடுத்து இங்கண்ணே உண்மையிலே எனக்கு ஒன்றுனா நீங்கள் எல்லாருமே நிறைய துடிச்சு போகிறீங்கண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அப்படின்றாங்க. என்னப்பா நிலா, நீ எங்களை நம்பி வந்த பொண்ணு, நீ உனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா நாங்கள் எல்லாரும் இல்லாமல் என்னதான் நீ சோழனை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாலையும் நீ எங்கள் வீட்டு பொண்ணுப்பா, உனக்கான மரியாதை உனக்கான பாதுகாப்பு எல்லாத்தையும் நாங்கள் கொடுப்போம். பல்லவன் வந்து அண்ணியாக கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு பல்லவனும் பாண்டியும் உனக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான்ப்பா நானும் தம்பி ஒய்ஃப்ன்ற உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம்ப்பா உனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து ரொம்ப தேங்க்ஸ் தான் அப்படின்றாங்க. அப்புறம் ரூமுக்கு போய் உட்காந்ததுக்கப்புறமா நிலா நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாது என்ன அப்படின்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு ரூமுக்குள்ள உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. நம்ம இங்கே ஜாலியாக இருக்கணும்னு வந்திருக்கிறோம், ஆனால் இப்படி நடக்குதே அப்படின்னு பல்லவன் ஃபீல் பண்ணவும், விடுடா பல்லவா ஃபீல் பண்ணாதா, அதான் சரியாக போயிடுச்சுல, நீங்கள் எல்லாரும் இருக்கீங்களா அப்படின்னவும், சரிண்ணா நீங்கள் எல்லாரும் படுத்து தூங்குங்க, நானும் நிலாவும் கூட தூங்க போகிறோம் அப்படின்றாங்க. சோழா ரொம்ப தூரமாக இருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனைனா உடனே ஃபோன் பண்ண, என்ன அமைதியாக இருந்துடாத அப்படின்றாரு சேரன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு, நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் நிலாவை நான் பார்த்துக்கிறேன்னா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இவங்களோட ரூமில் தூங்குறாங்க. ரூமுக்கு போனதுக்கப்புறமா நிலா ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. நம்ம ஹனிமூனுக்கு எதுக்காக வந்தோம், ஆல்ரெடி நம்ம ஃபேமிலி நமக்கு ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்காங்கன்னு பார்த்தா இதில் வந்த இடத்துல இவனுங்க வேறு பிரச்சனை பண்ணி நிலாவோட மைண்டை அப்செட் பண்ணி விட்டுட்டாங்கன்னு சோழன் ரொம்பவே கோபமாக இருக்கிறாரு. அப்போது நிலா போயிட்டு என்னாச்சு சோழன் அப்படின்னுவோம், ஒன்றும் இல்லை நிலா நீ பார்த்து தூங்கு, ரெஸ்ட் எடு, எதை பற்றியும் பயப்படப்படாத அப்படின்னவும், சோழன் நீங்கள் எப்போ என்னை திட்டினதுக்காக என்னை பற்றி தப்பாக பேசினதுக்காகவே அவனை அடித்து அவன் வாயை உடைச்சிங்களோ அப்போவே எனக்கு அதை பற்றின நினைப்பு மொத்தமாக போயிடுச்சு. நான் இப்போ உங்களை நினச்சி தான் சோழன் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னுவோம். என்ன நல்லா சொல்கிறேன் என்னையா அப்படின்னுவோம். ஆமாம் சோழன், இது வரைக்கும் நீங்கள் என் கண்ணுக்கு ரொம்ப நாளாகவே வில்லனாகவே தெரிஞ்சிட்டிங்க, நான் உங்களை மதித்ததே கிடையாது. அப்போ கூட நீங்கள் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. என்ன தான் நீங்கள் ஹெல்ப் பண்ண விஷயம் தெரிஞ்சிருந்தாலையும் நடுவில் நான் நீங்கள் பண்ண தப்புனால எனக்கு கோவம் இருந்துச்சு தான். ஆனால் எப்போ நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆரம்பிச்சேனோ உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் சோழன். நான் உங்களை அவ்வளோ எனக்கு பிடிக்குது சோழன், என் கண்ணுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவாக தெரியுறீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இன்னும் நிலா சொல்ல உண்மையிலேவா அப்படின்னும், ஆமாம் சோழன் எப்பயுமே நீங்கள் தானே என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுவீங்க நடந்துப்பீங்க, ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல உங்ககிட்ட நான் அப்படிலாம் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க சோழன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட் சோழன் அப்படின்னாலாம் நிலா கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிலா பரவாயில்ல, நாம் கூட நடந்த சண்டேல அப்செட்டாக இருப்பா, இன்றைக்கி எதுவுமே நடக்காது அவ்வளோதான் இல்லாமல் போச்சுன்னு நினச்சோம், பரவாயில்ல ரொமான்டிக்காக தான் பேசுகிறான்னு சோழன் அடுத்து ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிலா கூட ஜாலியாக பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைடு நம்ம பாண்டியை வாழ்த்தி இங்கே வந்ததுக்கப்புறம் கூட நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேன்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த நேரமும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏய் கடை ஓப்பனிங் அன்னைக்கு தானே சொன்னேன், இனி என்கிட்ட சண்டையே போட மாட்டேன், நீ எனக்காக ஏதாச்சும் செய்யணும்னு சொன்னேன் அப்படின்னா சண்டை போடாத அப்படின்னு நான் கேட்டதுக்கு சரின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் கோவப்பட்டேன். இப்போது அன்னையிலேருந்து தினம் சண்டை போட்டுகிட்டே இருக்கே, இது நியாயமா அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட பேசுகிறது சண்டை போடுற மாதிரி இருக்கா பாண்டி உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையா அப்போ என்ன, ஒரு வார்த்தை கேட்டால் 2 வார்த்தை நீ பதில் சொல்கிற, கோவப்படுற, பேசுகிறேன், என்ன பண்ணணும்னு நினைக்கிற உனக்கு, எல்லாரும் ஃபேமிலியாக இருக்கிறோம், இந்த டைமில் அவங்க கூட இருக்கிறத விட்டுட்டு நான் உன்கிட்ட ஃபோன் அட்டன் பண்ணி தனியாக வந்து நான் பேசிகிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் அப்படின்னுவோம். என்ன பாண்டி நீ, அவங்க போயிருக்கிறது ஹனிமூனுக்கு, அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, நீ என்கிட்ட பேசுகிறது உனக்கு ஒரு குத்தமா, சந்தோஷமாக இருக்க தானே அவங்க அங்கே போயிருக்காங்க, நீயும் என் கூட ஜாலியாக பேசிகிட்டே இருக்கலாம்ல, இங்கே நான் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ல அப்படின்னுவோம். ஏய் லூசாடி நீ தாண்டி மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன்,
சரின்னு சொல்லிட்டு உனக்காக நீ இவ்வளோ தூரம் கேட்குறேன்றதுக்காக இது வரைக்கும் நான் உனக்கு பெருசாக எதுவும் செஞ்சதே இல்லையேன்னு மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்து நீ நல்லபடியாக அதை நடத்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா கடைசியில் நீ அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி தினம் சண்டை போட்டுகிட்டே இருக்க. மெடிக்கல் ஷாப்பில் கஷ்டமாக இருக்குன்னா நான் கடையை விட்டுட்டு உன் கூடவே வந்து எந்த நேரமும் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நீ உன் மெடிக்கல் ஷாப்பை பார்க்கணும், நான் ஏன் மெக்கானிக்கல் ஷாப்பை பார்க்கணும். இதை யோசிக்காமல் சும்மா என் கூடவே இருக்கணும், நீ இங்கே வரணும், நான் கஷ்டப்படுறேன் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கிட்ட மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ண? நீ தானே கேட்ட அப்படின்னுவோம். பாண்டி அப்படின்னுவோம். சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்காது என்ன தெரிஞ்சுக்கோ, எனக்கு கோவம் வந்துடும். மெடிக்கல் ஷாப் ஆரம்பித்து நல்லபடியாக கூட ஒரு அந்த ஆள் அந்த தம்பியை வச்சுக்கிட்டு நல்லா அந்த அண்ணாவை வச்சுட்டு பார்க்கலான்னு இல்லாமல் தேவையில்லாமல் இங்கே கத்திட்டு இருக்காது. அவ்வளோதான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு ஃபோனே வச்சுடு, இல்லைன்னு வச்சுக்கோ நான் ட்ரிப் முடிய வரைக்கும் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுருவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னுவோம். ஓ, நான் உங்ககிட்ட இப்போ பேசுகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கா உனக்கு? எல்லாரும் ஹாப்பியாக இருக்க போயிருக்காங்க, ஆனால் நீ மட்டும் உன் குடும்பம்னு இப்போ கூட யோசிச்சுட்டே இருக்கல, என்னை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி என்கிட்ட கோவப்படுறல. ஏன் மெடிக்கல் ஷாப் ஆரம்பிச்சதுனால இப்போ என்ன ஆயிடுச்சு? அதை ஒன்று நீ ஆரம்பிச்சு கொடுக்கலையே, சும்மா ஆடை தான் பார்த்த நீ. மற்றபடி மெடிக்கல் ஷாப் நான் தானே என் அப்பா நகை வச்சு கொடுத்து ஓப்பன் பண்ணேன் அப்படின்னுவோம். ஆமாடி, நீ தானே ஓப்பன் பண்ண, உன் அப்பா தானே படம் கொடுத்தாரு, அது உன்னோடைய ஷாப் தானே, அப்போது நீ தானே அதை நல்லபடியாக பார்த்துக்கணும். சாமி ஃபோனை வை, முதல்ல உன் மெடிக்கல் ஷாப்பை நீயே பார்த்துக்கோ, நான் அதுக்காக எதுவும் செய்யலை சரியா அப்படின்னு பாண்டி கோவத்தில் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. எங்கே போனாலும் இவரோட தொல்லை வேறு தாங்கவே முடியல. ஏன்னா பாண்டி ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாத்தையுமே வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.